மியான்மரில் இப்போது இராணுவ ஆட்சி. அது இப்போது மட்டும் கிடையாதுங்க. 4 வருடங்கள் அங்கே உள்நாட்டு புரட்சி, பெரிய அளவில் போர் அப்படிங்கிறதுலாம் இருந்தது. அதன் பிறகு அங்கே இராணுவ ஆட்சி மலர்ந்தது. அந்த இராணுவ ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ உயர் அதிகாரிகளே யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க மேலேயே விமான தாக்குதல் எல்லாமே செய்வாங்க. இப்படிப்பட்ட மியான்மரில் திடீர்னு பார்த்தா இயற்கை பேரிடராக நிலநடுக்கம் 7.7 ரிக்டர் அளவுக்குள்ள பதிவு செய்யப்பட்ட அந்த நிலநடுக்கம் அங்கே இருக்கக்கூடிய பல பில்டிங்கை தரைமட்டமாக்கியது. அங்கிருந்து ஒஃபிஷியல் செய்திகள் வெளியானதா அப்படின்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஃபுல்லான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வெளியில் விடவே இல்லை. மியான்மரினுடைய இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் உதவி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் இராணுவ ஆட்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி எந்த நாடும் மியான்மருக்கு உதவாமல் இல்லை. எல்லா நாடுகளும் மியான்மருக்கு உதவுறாங்க. நம்ம மட்டுமே ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிறத உருவாக்கி கிட்டத்தட்ட 5 மிலிட்ரி ஃப்ளைட்டில் அவங்களுக்கு தேவையான எல்லா உபகரணங்கள், சாப்பாடு, தண்ணீர் இதெல்லாமே கொண்டு போகிறோம். நம்முடைய NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் ஒரு 80 பேர் அங்கே போயிருக்காங்க. இந்த 80 பேர் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது உயிருடன் இருக்கிறார்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது, இறந்தவர்களுடைய உடலை எடுப்பது அப்படிங்கிற அந்த வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 200லேருந்து 250 நபர்களுடைய உடல்கள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது.